Dear 10th standard students, இப்போ ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் இதெல்லாம் நீங்க வீட்டிலேயே கூட உட்காந்து படிச்சுக்கலாம். பட் இந்த மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஸ்கூலுக்கு போய் ஒருத்தர் கைட் பண்ணாதான் உங்களுக்கு அது படிக்க முடியும். இப்போ இத்தனை நாள் லீவ் இருக்கிறதுனால எல்லாம் மறந்துருப்பீங்க. ஒரு ஈஸியான சம் மட்டும் கொஞ்சம் மேத்ஸில் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் அண்ட் உருது மீடியம், எந்த மீடியமா இருந்தாலும் ரைட், ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்லும். இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்து தீர்க்க, சால்வ், ஹல் கரோ. இந்த क्वेश्चनல வந்து ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க, 3 ஈக்குவேஷன் லைனா கொடுத்திருப்பாங்க. நாம என்ன பண்ணோம், ஒன்னு கீழ ஒன்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் பாத்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. எதுக்கு அந்த மாதிரி பேர் வைக்கிறோம்னா அடையாளப்படுறதுக்காக. சரி, ஏதாவது ஒன்று 2 செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 2 தானா கேன்சல் ஆகவும் இருக்கும், இல்லை நம்ம ட்ரை பண்ணி கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன சார் தானா கேன்சல் ஆகுதுன்னா, ஒவ்வொரு லெட்டருக்கும் முன்னாடி நம்பர்ஸ் சேம் இருக்கணும். நம்பர் சேம், அதுக்கு முன்னாடி இருக்கிற சைன், குறி, நிஷானி அது டிஃபரெண்டா இருக்கும். அப்படி இருந்தா தானா கேன்சல் ஆகும். அப்படியும் பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து எப்பவும் நான் வந்து z கேன்சல் பண்ணி பழக்கம். அதனால என்ன பண்றேன், நான் z கேன்சல் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி எதை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், x plus y plus z equal to 5. ஒன்னாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். x க்கு முன்னாடி எதுமே நம்பர் இல்லனா அங்க 1 இருக்கு, மறைஞ்சிருக்கு. y க்கு முன்னாடி எதுமே நம்பர் இல்லனா அங்க 1 இருக்கு, மறைஞ்சிருக்கு. சப்போ है. z க்கு முன்னாடி எதுமே நம்பர் இல்லனா 1 இருக்கு, மறைஞ்சிருக்கு. சப்போ है. இதே மாதிரி நான் பண்ண செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தேன். இப்போ நீங்க செகண்ட் ஈக்குவேஷன்ல 2x y z 9. இது இரண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ரெண்டுத்துல 3 டேர்ம்ஸ் இருக்கு. அதாவது x y டேர்ம் z டேர்ம். இதுல யாராவது ஒருத்தர் கேன்சல் ஆயிட்டா 2 பேர் கிடைப்பாங்க. ஏன் அப்படி பண்றோம்ன்றத போக போக தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் கேன்சல் ஆகணும்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, குறி ஒரே மாதிரி இருக்க கூடாது, வேற வேற இருக்கணும். நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, குறி வேற வேற இருக்குது. நான் இதெல்லாம் கேன்சல் பண்ணணும். ஆனா ஒண்ணுத்துல இது, இன்னொரு 2 எடுப்பேன். நான் எடுக்கும்போது அதுல 2த்துல வேற ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும், கணக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால என்ன பண்றேன், தானா கேன்சல் ஆகாத மாதிரி இருந்தாலும் நான் z மேல தான் கை எடுத்து குறி வைக்கிறேன். z க்கு முன்னாடி பிளஸ், z க்கு முன்னாடி பிளஸ். கேன்சல் ஆகணும்னா நான் என்ன சொன்னேன், நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும், குறி வேற வேற இருக்கணும். ஆனா இங்க 1 இருக்குது, இங்க 1 இருக்குது, நம்பர் சேம் இருக்குது, ஆனா குறி தான் டிஃபரண்டா இல்ல. அப்ப என்ன சார் பண்ணலாம்னா சேஞ்ச், சைன் சேஞ்ச். பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாத்தணும். ஒருத்தருக்கு இங்க சைன் சேஞ்ச் பண்ணா கீழ இருந்த லைன்ல இருக்கிற எல்லாருக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். இவனுக்கு பிளஸ்ஸா இருந்து மைனஸா மாத்தறேன், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்தறேன். இங்க பிளஸ் இல்ல அப்படினா அது சப்போ है, மறந்துருக்குது. அத வந்து பிளஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அத மாத்தினா மைனஸா தெரியுது. மைனஸை மட்டும் வெளியே காட்டுவோம், பிளஸ் வந்து வெளியே காட்ட மாட்டோம். அதே மாதிரி இங்க +9 எங்க சார் இருக்குது, பிளஸ் மறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு நம்பருக்கும் முன்னாடி ஒரு நம்பர் பிளஸ் இருக்குது, அது மறைஞ்சிருக்கு. மைனஸ் இருந்தா காட்டுவோம், பிளஸ் இருந்தா காட்ட மாட்டோம். இப்போ இந்த மைனஸ் காட்டு. இப்போ பாருங்க 1 1 நம்பர் சேம் ஆச்சா, பிளஸ் மைனஸ். பழச சொல்லக்கூடாது, எது மாத்தணுமோ அதான் சொல்லணும். பிளஸ் மைனஸ் டிஃபரண்டா இருக்கா, நம்பர் ஒரே மாதிரி சைன் வேற வேற இருந்தா ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிடும். அதாவது ஒரு சாக்பீஸ்ல இருந்து ஒரு சாக்பீஸ் போச்சுனா என்ன, ஒண்ணுமே இல்ல. 2 சாக்பீஸ்ல இருந்து 2 சாக்பீஸ் போச்சுனா என்ன, ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி ஒரு z ல இருந்து ஒரு z போச்சுனா அவுட்னு சொல்லலாம், கேன்சல் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. மொத்தத்துல ஒரு கோட் போடுறது முடிஞ்சு போச்சு, அது 0ன்னு அர்த்தம். மீதி இருக்கிறது ஒரே மாதிரி இருந்தா குறி இருந்தா கூட்டணும், வேற வேற குறி இருந்தா கழிக்கணும். x க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 1 எங்க இருக்குது, மறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நம்பர், என்ன குறி இருக்குது, பிளஸ். இங்க என்ன இருக்குது, மைனஸ். குறி ஒரே மாதிரி இருக்கா, வேற வேற இருக்கா, வேற வேற இருக்கு. வேற வேற இருந்தா கழிக்கணும், ஒரே மாதிரி இருந்தா கூட்டணும். साइन सेम या तो जमाना, साइन डिफरेंट है तो निकालना. साइन வேற வேற இருக்கிறதுனால கழிக்கிறோம்.
1y. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குறி. ஒரே மாதிரி குறி இருந்தா கூட்டணும். கூட்டினா 1 1 2 2y. கூட்டும்போது அதே குறி போட்டேன். பிளஸ் மைனஸ் குறி வேற வேற இருக்கு, डिफरेंट है, बदल को है निकालना. இங்க 5ல இருந்து 9 போகாது, பக்கத்துல வாங்கு, அங்கட்ட வாங்கு, இவங்கட்ட வாங்கு, அதெல்லாம் சின்ன பசங்க கணக்கு. நம்ம பெரிய பசங்க இல்லையா, அதனால என்ன பண்றோம், பிளஸ் மைனஸ் கணக்குல உல்டா கழிக்கலாம். யாரும் கேட்க மாட்டான். 9ல இருந்து 5 கழி 4. கழிக்கும் போது என்ன சொன்னேன், எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பரோட குறி போடணும். இதுல x y z இருந்தது, z கேன்சல் ஆகி x y மட்டும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ரெண்டு செலக்ட் பண்ணு. இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் செலக்ட் பண்ணேன். முதல்ல நம்ம மூளை அப்பதான் யோசிக்கணும். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, x க்கு முன்னாடி 1, அதுக்கு முன்னாடி பிளஸ், x க்கு முன்னாடி 1, அதுக்கு முன்னாடி பிளஸ், இவனும் 1 அவனும் 1. சைன் சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகும். அப்படி அவன் கேன்சல் ஆச்சுன்னா இங்க ஏற்கனவே நீங்க z கேன்சல் பண்ணிச்சிருக்கீங்க, அங்க x கேன்சல் பண்ணிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு விதமா வேற வேற கேன்சல் பண்ணா கணக்கு வராது, சுத்தமா வராது. அதனால என்ன பண்ணேன் நானு, எப்பா இதெல்லாம் டச் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ரெண்டாவது மூணாவது செகண்ட் ஒன் தேர்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே எழுதி பார்த்தேன். தானா கேன்சல் ஆகுதான்னு பார்க்கறேன். தானா எப்படி கேன்சல் ஆகும், அந்த z க்கு முன்னாடி நம்பர் சேம் இருக்கான்னு பார்க்கறேன். இல்ல, குறி வேற வேற இருக்கான்னு பார்க்கறேன். அதுவும் இல்ல. என்ன பண்ணலாம், நம்பர் சேம் ஆக்கணும். நம்பர் சேம் ஆக்கணுமா, அப்படினா என்ன மெத்தட் அது, வாய்ப்பாடு, டேபிள், பஹாடா, சிம்பிள் மேட்டர். இந்த z க்கு முன்னாடி இருக்கிற 3 இருக்கு இல்லையா, மூணாவது வாய்ப்பாடு எல்லாருக்கும் தெரியும் தானே. மூணாவது வாய்ப்பாடு மேலே இருக்கிற நம்பர் சொல்லணும். 3 2 6. மீதி எல்லாம் எதுவுமே நீங்க மாத்த கூடாது, அப்படியே இருக்கணும். காப்பி அடி 3 1, இங்க 1 இல்லையே அப்படினா 1 இருக்கு, ஆனா மறந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, இது என்னது, பென். ஏன் நான் ஒரு பென் சொல்றது இல்ல, ஒரு பென் தெரியுது இல்லையா, 1க்கு வந்து சொல்றதே இல்லைங்க. 1க்கு வந்து கணக்கே இல்ல. அப்படியே வாயில அப்படியே சொல்லுவோம், டேய் புக் எடு, டேய் பேனா எடு அப்படி சொல்லுவோம். ஒரு பேனா எடு, ஒரு புக் எடு சொல்றோம், சொல்ல மாட்டோம். அப்படி பார்க்கும்போது இங்க 1 இருக்குது, அப்ப இங்க என்ன இருக்குது, 2. சரி, 3 1 3 3 1 3 9 27. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும், மேலே இருக்கிற நம்பர் நான் அம்புக்குறி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. மேலே என்ன நம்பர் இருக்குது, 1. ஒன்னாவது வாய்ப்பாடு. ஒன்னாவது வாய்ப்பாடு சொன்னாலும் சொல்லலனாலும் ஒன்னாவது வாய்ப்பாடு யார் யாருக்கு சொல்றோமோ அதேதான். அதனால ஒன்னாவது வாய்ப்பாடு கீழே இருக்கிற ஈக்குவேஷனுக்கு சொல்லும்போது அப்படியே வரப்போகுது. ஒரு 1 1 ஒரு 2 1 3 1 16 16. காப்பி அடிச்சிட்டேன்னா இப்போ கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். தானா கேன்சல் ஆகும்னா நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும். இருக்குது ஹையா ஜாலி, ஆனா குறி வேற வேற இருக்கணும். ஆஹா இல்ல, என்ன பண்ணலாம், சேஞ்ச். என்னாச்சு, சைன் சேஞ்ச். இவனுக்கு மாத்தனா எல்லாத்துக்கும் மாத்தணும். இவனுக்கு பிளஸ் இருந்தது மைனஸ், மைனஸ் இருந்தது பிளஸ், பிளஸ் இருந்தது மைனஸ், பிளஸ் இருந்தது மைனஸ். மாத்திட்டேன்னா இப்போ தானா கேன்சல் ஆகுதா பார்க்கலாம். குறி வேற வேற இருந்தா கேன்சல். கேன்சல் சொல்லக்கூடாது, கழிக்கணும். 3 ஜெட்ல இருந்து 3 ஜெட்டி போச்சுன்னா, ஐயோ ஜெட்டி நினைச்சுக்காதீங்க, ஜெட்டி கிடையாது, 3 ஜெட். 3 ஜெட்ல இருந்து 3 ஜெட்டி போச்சுன்னா ஒரு ஜெட்டும் இல்ல. சரி, மீதி என்ன இருக்குது, மைனஸ் பிளஸ் வேற வேற இருக்கு, டிஃபரண்டா இருக்கு, கழிக்கணும். 3ல இருந்து 2 போச்சுன்னா 1 போட மாட்டேன், காட்ட மாட்டேன், அதனால அப்படியே விட்டுறேன். அதே மாதிரி குறி பாத்தீங்கன்னா 3 பெருசு, 3 பெருசா இருக்குதுன்னா 3க்கு முன்னாடி இருக்கிற குறி என்ன குறி இருக்குது, மைனஸ். அதை அழிஞ்சிடுச்சு, அதனால தான். நெக்ஸ்ட் பிளஸ். எங்க இருக்கு பிளஸ், அதான் சொன்னேன் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பிளஸ் மறைஞ்சிருக்குது, இங்க மைனஸ். குறி வேற வேற இருந்தா கழிக்கணும். निकालना, चलिए ये निकाले तो 5. निकालते स्टेप को बढ़ेगा, निकालते स्टेप को बढ़ेगा. कौन बड़ा, 6 बड़ा. ठान पकड़ दो उसका बड़ा, डाल ऐसा खत्म. இப்போ z கேன்சல் ஆச்சு, அங்கேயும் z கேன்சல் ஆச்சு. மீதி என்ன இருக்குது, x y மட்டும் இருக்குது. இங்கேயும் x y மட்டும் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அழகா தூக்கி போய் அப்படியே எழுதிட்டு மறுபடியும் அதே மாதிரி தானா கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. தானா கேன்சல் ஆகுதுன்னா எது வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்க x கேன்சல் பண்ணிக்கலாம், y கேன்சல் பண்ணிக்கலாம். தானா கேன்சல் ஆனா தானே, ஏன்னா தானா
எந்த லெட்டரை நீங்க கழிக்க விரும்புறீங்களோ கேன்சல் பண்ண விரும்புறீங்களோ அந்த லெட்டருக்கு உள்ள முன்னாடி இருக்கிற நம்பரோட வாய்ப்பாடு சொன்னா போதுங்க. டேபிள் பஹாடா கீழே என்ன நம்பர் இருக்குது? 1வது வாய்ப்பாடு. நீங்க இதை கேன்சல் பண்றதா 5வது வாய்ப்பாடு 1வது வாய்ப்பாடு. நீங்க அதை கேன்சல் பண்றதா இருந்தா 1வது வாய்ப்பாடு. 1வது வாய்ப்பாடு ஏற்கனவே சொல்லிட்டேன். எதற்கு சொல்றோமோ அதே வந்துடும். நான் மேலே இருக்கிறது சொன்னா அப்படியே காப்பி அடிச்சுங்க. 1வது வாய்ப்பாடு சொன்ன மாதிரி அர்த்தம். அடுத்தது 2வது வாய்ப்பாடு 2 5 10 2 5 10 कापी 2 1 2 कापी 2 11 इस पर 2 दिखता नहीं छप्पो है क्या छप्पो है प्लस இப்போ தானா கேன்சல் ஆகுதா? அது பாருங்க நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, குறி வேற வேற இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழி 2 வாய் எடுத்து 2 வாய் போச்சுனா இது ஓங்க வாய் இல்ல. 2 வாய் எடுத்து 2 வாய் போச்சுனா ஒரு வாய் கூட இல்ல, அவுட். மீதி என்ன இருக்குது? மைனஸ். இங்க என்ன மாதிரி இருக்குது? छप्पो है 1 மைனஸ் பிளஸ் டிஃபரண்டா இருந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். சாரி தங்க அடிக்கடி ஸ்லிப் ஆயிடுது கிழிக்கணும்னு சொல்லிட்டு 10 ல இருந்து கொண்டு போச்சுனா 9 போட்டாச்சு. அதுல கழிக்கும் போது எந்த நம்பர் பிளஸ்? 10. அதுக்கு முன்னாடி பிளஸ் போடலாமா? போட்டாலும் தப்பு இல்ல, போடலாம் தப்பு இல்ல. ஏன்னா அது மறந்து இருக்குது பிளஸ் மட்டும். அதுக்கப்புறம் மைனஸ் பிளஸ் டிஃபரண்டா இருக்கு, கழிக்கணும். 22 ல இருந்து 4 போச்சுனா 18. கழிக்கும் போது பெரிய நம்பர் குறி பிளஸ் அப்படியே விட்டுட்டு போடணும் பரவாயில்ல, பிளஸ் 18. அடுத்து என்ன பண்ணனும்? x க்கும் இந்த 9 க்கும் நடுவுல எதுமே புரியல, ஒரு பிளஸும் இல்ல ஒரு மைனஸும் இல்ல. அப்ப அதுல என்ன இருக்கு? இன்ட் இருக்கு. இன்ட்னா என்ன? டேபிள் இன்ட் மார்க் பெருக்கல் குறி ஜரத் நிஷான். அப்படி இருந்தா என்ன செய்யணும்? வாய்ப்பாடு வச்சு அடிக்கலாம். வாய்ப்பாடு வச்சு சொல்லக்கூடாது, வாய்ப்பாடு வச்சு அடிச்சுக்கணும். 9 9 2 9 18. ஏன் இங்க 1 போடல? 1 छप्पो है காட்டக்கூடாது. x மீதி 2. இவ்வளோ நேரம் பொறுத்து இப்போதான் x ஓட பதில் கிடைச்சிருக்கு. x எவ்வளோ? 2. கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு x மட்டும் தான். x y z மூணுல ஒன்னு மட்டும் கிடைச்சிருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும்? இத எடுத்து போய் பிரதியிடணும், fill up பண்ணணும், भर्ती करना. அதெல்லாம் தமிழ்ல இங்கிலீஷ்ல உருதுல எழுத தேவையில்லை. ஏன்னா நம்ம எதுல fill up பண்றோமோ அந்த ஈக்குவேஷன் எடுத்து போடணும். எந்த மாதிரி ஈக்குவேஷனா இருக்கணும்னா 1 கிடைச்சிச்சுனா 2 ஈக்குவேஷன் 2 டேர்ம் இருக்கிற ஈக்குவேஷன்ல பர்த்தி போடணும். 3 கிடைச்சிச்சுனா சாரி 2 கிடைச்சிச்சுனா 3 ஈக்குவேஷன்ல இருக்கிறது பர்த்தி போடணும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது என்ன கிடைச்சிருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். எத்தனை கிடைச்சிருக்கு? ஒரே ஒரு x மட்டும். அப்போ xy இல்லனா xz இந்த மாதிரி எங்கயாவது இருக்கா பார்க்கணும். xy x இது இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஏதாவது ஒண்ணு எடுத்துங்க. நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட்ல 8வது ஈக்குவேஷன் அதுல எடுத்துக்கிட்டேன். எப்பெல்லாம் நீங்க புதுசா கண்டுபிடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நம்பர் போட்டுனே வரணும். எடுத்துக்கிட்டேன், 8வது எடுத்துக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணேன்? 9வது 8வது எடுத்துக்கலாம். 9வது நல்லா இருக்கு எடுத்துக்கலாம். ஆனா எடுத்தாச்சு நான். இனிமே என்னத்துக்கு? அதுல என்ன பண்றேன்? x க்கு பதிலா நீ கண்டுபிடிச்சியே இந்த 2 அத fill up பண்ணனும். +2 னா +2 போடு. அங்க என்ன இருக்கோ அப்படியே போடு. குறியெல்லாம் பார்க்காதீங்க, கன்ஃபியூஷன். அடுத்து என்ன இருக்கோ அத காப்பி அடிச்சுங்க. அடிச்சிட்டீங்களா? அடுத்து x க்கு பதிலா 2. இங்க எதுமே லெட்டர் இல்ல. இங்க இருக்குது 2y மட்டும் தான். இப்போ எனக்கு அந்த y கண்டுபிடிக்கணும். y க்கும் 2 க்கும் நடுவுல என்ன இருக்குது? int. இந்த 2y க்கும் நம்பருக்கும் நடுவுல என்ன இருக்குது? பிளஸ். எனக்கு y மட்டும் தான் வேணுங்க. மீதி எல்லாம் தேவையில்லை, தள்ளணும். சாமி டேய் தம்பி -2 அந்த பக்கம் போ. ஏன் இங்க 2 போக மாட்டானா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்னா டைட்டா இருக்குது, பிளஸ் மைனஸ்னா லூஸா இருக்குது. லூஸ் கனெக்ஷன் முதல்ல தள்ள முடியுமா? டைட் கனெக்ஷன் முதல்ல தள்ள முடியுமா? லூஸ் கனெக்ஷன் தான் முதல்ல தள்ளணும். லூஸ் கனெக்ஷன் -2 அங்க போனா +2 எங்க காணோம்? அங்க இருக்கு பாருங்க. -4 அங்கே இருக்கா, +2 இங்க இருக்கிற -2 அங்க போச்சுனா குறி மாறும். மாத்தணும், மாறணும் உட்கார்ந்துக்காதீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எப்படி இருக்குது? முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ். 2 முன்னாடி என்ன இருக்குது? பிளஸ். குறி ஒரே மாதிரி இருக்கா, வேற வேற இருக்கா? வேற வேற. கூட்டணுமா கழிக்கணுமா? கழிக்கணும். 4 ல 2 போச்சுனா 2. கழிக்கும் போது எந்த நம்பர் பெருசா இருக்குது? 4. முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ். கழிக்கும் போது பெரிய நம்பர் குறி. அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்? நடுவுல பாருங்க இன்ட் இருக்கா? நீ இந்த *2 அங்க போட்டனா /2. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தேவையில்லை. அப்படியே வச்சு வாய்ப்பாடு தெரியுது. O 2 2 O 2 2 வாய்ப்பாடு வச்சு அடிச்சு
1 சரி -1 போட்டாச்சு. இப்போ என்ன பண்றோம்? ஒவ்வொண்ணா எடுத்து இப்போ நம்மகிட்ட என்ன கிடைச்சிருக்கு? x கிடைச்சிருக்கு. நம்மகிட்ட என்ன கிடைச்சிருக்கு? y கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டையும் தூக்கி எதுல போடலாம்? x y z மூணு இருக்குது. x y z இங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்குது. ஏதாவது ஒண்ணு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துங்க. x க்கு பதிலா என்ன கிடைச்சிருக்கு? 2. y க்கு பதிலா என்ன கிடைச்சிருக்கு? -1. z க்கு பதிலா என்ன கிடைச்சிருக்கு? கிடைக்கல, கிடைக்காது. இப்போதான் கிடைக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் நம்பர், அவன் மட்டும் லெட்டர். இப்போ நம்பர் கூட வந்து கூட்டலாம் கழிக்கலாம். இவனுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பிளஸ். இவனுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ். குறி ஒரே மாதிரி வேற வேற இருக்கா? வேற வேற. கூட்டணுமா கழிக்கணுமா? கழிக்கணும். ரெண்டு பேரும் ஒண்ணு போச்சு என்ன ஆகும்? 1. சரி 1 plus z equal to 5. அடுத்து என்ன பண்ணனும்? இவன் நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குது? பிளஸ். எப்படி பிளஸ் இருக்குது? கழிக்கும் போது நம்பர் எந்த நம்பர் பெருசா இருக்கோ அந்த குறி தானே போட்டேன். அவனுக்கு காட்டல, இவனுக்கு காட்டல. +1 அங்க போனா என்ன ஆகும்? மைனஸ். +1 அங்க போனா என்ன ஆகும்? மைனஸ். 5 -1. 5 ல இருந்து 1 போனா 4. கழிக்கும் போது எந்த நம்பர் பெருசு? 5 பெருசு. முன்னாடி என்ன இருக்குது? பிளஸ். z equal to 4, x equal to 2, y equal to -1, z equal to 4. இவ்வளவுதான் கணக்கு. ஈஸியா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இன்னும் இதை விட ஹார்ட் கணக்கெல்லாம் இருக்கு. நமக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். ஓகேவா? Thank you.